விஜய் பத்தி என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தாலும் முன்னாடிலாம் வந்து விஜய் வீட்டை விட்டு வெளில வரவே மாட்டாரா? எதிர்கட்சி தலைவரை உட்காந்துருவாரோன்ற மாதிரி இப்படி கிராஜுவலா என்ன மாதிரியான ஒரு இதுக்கு வந்து அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற இல்லை, அவங்க வந்து அமைச்சரவையில் யார் யார் போடலாங்கிற வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து யார் யாரும் அங்கே மினிஸ்டரியில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அந்த கனவுலகத்தில் இருக்கிறாங்க. அதாவது யதார்த்த நிலை என்னென்னா, ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் அவர் 120 தொகுதியாவது வெற்றி பெற்றால் தான் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதலமைச்சராக ஆக முடியும். இப்போ பல தொகுதிகளில் வேட்பாளர் பேரே தெரியாது. மறக்காம விசில் சின்னம் அப்படின்றது அந்த சின்னத்தை தான் அவர் வந்து இது பண்றாரு. இது கூட ஒரு டாக்டிக்ஸ் அந்த வேட்பாளர் வந்து வெயிட் கிடையாது. ஃபைன் சார். இப்போ அந்த வீடியோஸ்ல நிறைய இடத்துல வந்து திமுக சார்ந்தவங்க ஓட்டு கேட்க போகும்பொழுது அவங்களே மக்கள் கேள்வி கேட்கிற மாதிரி துரத்தி விடுற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்படுது இல்ல சார்? திமுக காரங்க போற எல்லா இடத்துலயும் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இது அங்க ஒன்று எல்லா கட்சிக்கும் நடக்கும். அதிமுகவுக்கும் நடந்திருக்கும், பாஜகவுக்கும் நடந்திருக்கும், திமுக எல்லா கட்சியும் நடக்கும். நேத்தி மணச்சநல்லூர்ல சிந்துஜான்ற ஒருத்தவங்க வந்து அந்த 8000 கூப்பன் இல்லை, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸுங்கிறத அந்த சம்மந்தப்பட்ட நியூஸ் போட்ட அந்த சேனலே மறுப்பு போட்டாங்க. இது ஒரு ஃபேக் நியூஸை பார்த்துட்டு உடனே ட்வீட் போறாரு விஜய். எனக்கு தெரிஞ்சு விஜய் மேலே வழக்கு போடணும். ஜெயலலிதா, அந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தா நான் உள்ள வச்சிருப்பாங்க ஜெயலலிதா விஜய. இல்லை, எப்படி கூட்டம் சேர்க்குறாங்கிறத நான் கண் கூட பார்த்தேன். நேற்று டி நகர் தொகுதியில் நான் பார்க்குறேன். நாங்கள் அந்த வந்த கூட்டம் யாருமே டி நகரில் நான் பார்த்த முகமே கிடையாது. ஒரு 200 பைக்கில் அந்த கொடியோட பல பகுதியிலேருந்து ஆளை கூட்டுறாங்க. ஒரு 150 ஆட்டோவில் கூட்டு வர்றாங்க. இந்த கூட்டம் என்னன்னா, இவர் போகிற இடத்துலாம் ஃபாலோ பண்ணியே போகுது. கரெக்டாக 5:55 க்ளோஸ் பண்ணுறாரு. பார்க்குறாரு, என்னங்க டிரைவர் கேட்டார். சரக்கு டிரைவர் வண்டி நிப்பாட்டுறாரு. என்னென்ன மணினாச்சு 5:55. சட்டரை கீழே இறக்கடா, சரன்னு உள்ள போயிட்டார். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேலே இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னா 6 மணிக்கு மேலே தமிழ்நாட்டை ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுங்க. ஒரு உதாரணம், 6 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா வெளியே வந்துட்டார. மாற்றம் வரட்டுமேன்னு கேட்குறவங்கள்ட்ட இதுவரை இருந்த அரசாங்கத்தை விட ஒரு மாற்றா என்ன செய்ய போறான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா விஜய்? அவருக்கே தெரியாது. MSME நலிஞ்சு போச்சு, திமுக காரன் பேசுறாரு. அடிப்படை அறிவுக்கு ஒரு மனிதன் பேசுவானா? பல பேர் அதிமேதாவி சொல்றாங்க, வந்து கத்துக்கட்டுமே. அனுபவம் இல்லைன்னா என்னங்கிறதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். தமிழ்நாடு ரிஸ்க் எடுக்கணுமா? வேட்பாளர்கள் இல்ல பத்த எந்த ஒரு சிஎம்ஏ போனாலும் இந்த அளவுக்கு இவருக்கு கூடுற கூட்டம் கூடலையே. சிஎம் என்ன சினிமா நடிகராங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் ஜுபேர் அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன் சார். இப்போ விஜய் பத்தி என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தாலும் முன்னாடிலாம் வந்து விஜய் வீட்டை விட்டு வெளில வரவே மாட்டாரா? வீட்டை விட்டு வெளில வந்தாலும் இந்த வாக்குகள் இதெல்லாம் வந்து வாக்குகளா மாறுமா? இப்போ வந்து எவ்வளோ வாக்குகள் மாறும் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் எதிர்கட்சி தலைவரை உட்காந்துருவாரோன்ற மாதிரி இப்படி கிராஜுவலா என்ன மாதிரியான ஒரு இதுக்கு வந்து அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற. இல்லை, அவங்க வந்து அமைச்சரவையில் யார் யார் போடலாங்கிற வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. காலையில் ஒருத்தர் பேசினார், நாங்கள் வந்து யார் யாரும் அங்கே மினிஸ்டரியில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அந்த கனவுலகத்தில் இருக்கிறாங்க. அதாவது யதார்த்த நிலை என்னென்னா, ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு 35% வாங்கினா தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் அவர் 120 தொகுதியாவது வெற்றி பெற்றால் தான் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதலமைச்சராக ஆக முடியும். இப்போ பல தொகுதிகளில் வேட்பாளர் பேரே தெரியாது. சார், அது கூட வந்து இப்படி பார்க்கப்படுது சார். வேட்பாளர்கள் பெயர் தெரியல, ஆனா அவர் வேட்பாளரோட பெயரை உச்சரிக்காம மறக்காம விசில் சின்னம் அப்படின்றது அந்த சின்னத்தை தான் அவர் வந்து இது பண்றாரு. இது கூட ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த வேட்பாளர் வந்து வெயிட் கிடையாது. அப்படி விசில் சின்னத்துக்கு உச்சரிக்கன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ ஒரு தொகுதியில ஒருத்தர் 2 வருஷமா எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி 2 வருஷமா அந்த பகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்லது கெட்டது, காது குத்து, கருமாதி, குழந்தைக்கு பெருத்துட்டு எல்லாத்துக்கும் போய் உட்காந்துருப்பாரு. சரி, அந்த மக்களோட மக்களா இருக்கிறார். எஸ்ஐஆர் பிரச்சனையாக இருக்கட்டும், வெள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு மக்களோட களத்தில் இருக்கிறார். அவருக்கு போடுவாங்களா, இவருக்கு போடுவாங்களா? ஃபைன் சார். இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்குற இந்த வீடியோஸை பொறுத்து தான். வீடியோஸ் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணுறது தான். ஃபைன் சார். இப்போ அந்த வீடியோஸில் நிறைய இடத்துல வந்து திமுக சார்ந்தவங்க ஓட்டு கேட்க போகும்பொழுது அவங்களே மக்கள் கேள்வி கேட்குற மாதிரி துரத்தி விடுற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது இல்லை சார்? அப்போ அதாவது மக்கள் துரத்தி விடுறாங்க, கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஏதாவது நாங்கள் இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கோம், அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது அங்கே ஒன்று எல்லா கட்சிக்கும் நடக்கும். அதிமுகவுக்கும் நடந்திருக்கும், பாஜகவுக்கும் நடந்திருக்கும், திமுக எல்லா கட்சியும் நடக்கும்.
ஆனால் அதை எடுத்து போட்டு அவங்க பெருசாக இது பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்படி எத்தனை பேர் மாலை தூவுறதை பார்க்குறோம், வரவேற்கிறத பார்க்குறோம், ஆரத்தி எடுக்கிறத பார்க்குறோம், பட்டாசு கொளுத்துறத பார்க்குறோம். அதையே பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி சார், இப்படி இருக்கும்போது இல்லை சார், நேத்தி மணச்சநல்லூரில் சிந்துஜான்ற ஒருத்தவங்க வந்து அந்த 8000 கூப்பன் இல்லை, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸுங்கிறத அந்த சம்மந்தப்பட்ட நியூஸ் போட்ட அந்த சேனலே மறுப்பு போட்டாங்க. அவங்க குடும்ப தகராறு காரணமாக இறந்துருக்குறாங்கன்னு. இது ஒரு ஃபேக் நியூஸை பார்த்துட்டு உடனே ட்வீட் போகிறார் விஜய். எனக்கு தெரிஞ்சு விஜய் மேலே வழக்கு போடணும். தமிழ்நாடு அரசு வந்து விஜய் மீது வழக்கு போடணும். ஒரு போலி செய்தியை உண்மைன்னு நினச்சி ஒரு கட்சியுடைய தலைவர் தேர்தல் நேரத்தில் பரபரப்பை உண்டு பண்ணுறாருன்னா அவர் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம், ஏன் திமுக அரசாங்கம் ஒன்றும் ஏன் வழக்கு போடாமல் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஜெயலலிதா, அந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் நான் நேரத்துக்கு உள்ளே வச்சிருப்பாங்க ஜெயலலிதா இவரை விஜயை. ஒரு தப்பான செய்தி போட்டு அந்த நிறுவனம் மறுப்பு போட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? 8000 கூப்பன் அது வந்து கொடுத்து இப்போ அதுதான் அந்த குடும்ப தகராறில் அவங்க இறந்துருக்குறாங்கிற செய்தியை மறுத்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அங்கே தவறாக போட்டோம்னு அந்த ஒரே ஒரு சேனலில் மட்டும், நீங்கள் சொல்கிற சேனலில் மட்டும் வந்துச்சு. மீது எந்த சேனல்லையும் வரல. அந்த சேனல்லையும் மறுப்பு போட்டாங்க. அப்படி இருந்தால் ஏதாவது சேனல் வந்திருக்கும்ல. சரி, அவர்கள் அதிமுக ஆதரவான சேனல்லையே வந்துச்சா அந்த செய்தி? நியூஸ் சேனல்லையோ JR+லையோ வந்துச்சா? அப்படி ஒரு சம்பவம் இல்லை. குடும்ப தகராறில் இறந்துருக்காங்க. இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சேனலில் அவசரமாக அந்த செய்தியை போடுறாங்க. மறுக்கப்படுது அது தவறான செய்தின்னு. உடனே அந்த செய்தியை பார்த்துட்டு விஜய் அறிக்கை கொடுக்குறாரு. விஜய் இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு போடல. ஒரு பக்கம் விஜய்க்கு சேர்ற அந்த கூட்டம், அதாவது உங்கள் ஊரை விட எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி மாஸ்க் காட்டுறோம் பாரு அப்படின்ற மாதிரி போகிற இடம் எல்லாமே அந்த மக்களோட கூட்டம். இவர் வந்து ஒரு இடத்துல கேட்குறாரு, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ கூட்டங்கள் இருந்தும் போதும் இவ்வளோ இதெல்லாம் வாக்குகள்லாம் இல்லை, எப்படி கூட்டம் சேர்க்குறாங்கிறது நான் கண் கூட பார்த்தேன். நேற்று டி நகர் தொகுதியில் நான் பார்க்குறேன். நாங்கள் அந்த வந்த கூட்டம் யாருமே டி நகரில் நான் பார்த்த முகமே கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி விஜய் எங்கேருந்து வர்றாரு அப்படின்னா ஒரு 200 பைக்கில் அந்த கொடியோட பல பகுதியிலேருந்து ஆளை கூட்டுறாங்க. ஒரு 150 ஆட்டோவில் கூட்டு வர்றாங்க. இந்த கூட்டம் என்னென்னா, இவர் போகிற இடத்துலாம் ஃபாலோ பண்ணியே போகுது. சரி சார், அப்போ திருப்பூரில் கூட்டின கூட்டமும் பல இடங்களில் இதுதான் இதே கூட்டம். கன்னியாகுமரியில கூட்டின கூட்டமும் பல இடங்களில் காரைக்குடியில கூட்டின அந்த ஒரு மாஸ் கிரௌடும் நீங்க வந்து ஊர் பூரா ஒரு இடத்தில் விஜய் போகிறப்ப பொதுவாக விஜயை பார்ப்பதற்கான ஒரு சினிமா நடிகர் அந்த பகுதிக்கு வந்திருக்காருன்னு பார்க்கறதுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. எல்லா கூட்டமுமே அப்படி கூட்டம் வந்த கூட்டம் இல்லை. பெரும்பாலான கூட்டத்தை அப்படி தான் கூட்டுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 100 பைக்கில் ஒரு 50 ஆட்டோவில் அப்படி மொத்தமாக வர்றாங்க. இந்த கூட்டம் என்னென்னா அப்படியே ஃபாலோ பண்ணியே வர்றாங்க அவர் போகிற வரைக்கும். இவங்கெல்லாம் அங்கே அழைத்து வரப்பட்ட கூட்டம். ஆல்ரெடி அங்கே இருப்பாங்கல்ல, அங்கே விஜய் வந்திருக்காரு, நம்ம பதில் வீட்டில் மொட்டை மேலே நின்று பார்க்குறோம், அந்த பக்கம் ரோட்டில் நான் போயிட்டு இருக்கேன், விஜய் நிற்கிறேன் பார்க்க மாட்டோமா, இந்த கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கட்டமைக்கிறாங்க. அந்த டி நகர் தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யார் ஒருத்தர் கூட நிர்வாகி நான் பார்க்கவே இல்லை. நான் இந்த ஒரே தொகுதி சொல்கிறேன். இவர் அப்படியே இங்கேருந்து போகிறார். அந்த ஃபாலோ பண்ணி வந்த கூட்டம் என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரல் தாண்டி போயிட்டு இருக்கப்ப கலைஞ்சிடறாங்க. அந்த கூட்டம் கலைஞ்சாலும் விஜய் மட்டும் தனியாக போகிறாரு, கை காட்டாரு, யாரும் திரும்பல, எல்லாம் ஆஃபீஸுக்கு போகிற நேரம் வேகமாக போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இருக்கும், சோஷியல் மீடியாவில் இருக்குது, முக்கியமான சேனல் கூட போட்டாங்க அவரை ஃபாலோ பண்ணி வந்த வீடியோ. அப்போ சென்ட்ரல் கிட்ட அவர் போகிறாரு. அவர் 8 மணி வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு. நேற்று அவருக்கான அனுமதி 8 மணி வரைக்கும் கொடுத்துருக்கு. சென்னையில் எங்கேனாலும் போகலாம், பேசலான்னு. கரெக்டாக 5:55 க்ளோஸ் பண்ணுறாரு. பார்க்குறாரு, என்னங்க டிரைவர் கேட்டார், சரக்கு டிரைவர் வண்டி நிப்பாட்டுறாரு. என்னென்ன மணி ஆச்சு? 5:55. சட்டரை கீழே இறக்கடா, சரன்னு உள்ளே போயிட்டார். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேலே இந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னா 6 மணிக்கு மேலே தமிழ்நாட்டை ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு 6 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா வெளியே வர மாட்டாரா? தமிழ்நாட்டில் முக்கியமான மழை வெள்ள காலம், ஏதாவது ஒரு பேரிடர், இயற்கை பேரிடர் நடந்து போச்சு. 6:10 நடந்தா போயிடுவாரா? இப்போ முதல் வாக்காளர்கள் அப்படின்றது ஒரு பெர்சன்டேஜ் இருக்காங்கல்ல சார், அவங்க போடுவாங்க. மகளிரோட ஓட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன கேட்குறேன்னா, அவங்க போடத்தான் செய்வாங்க. அது குறிப்பிட்ட சதவீத வாக்கு விழத்தான் செய்யும். ஆனால் மாற்றுக்கருத்தே சொல்லலையே. ஒரு கணிசமான வாக்கே வாங்குவார், வெற்றி வர முடியாது. அவர்களை என்னன்னா விஜய் எல்லாத்தையும் மாற்றிடுவார், விஜய் ஏதாவது புதுசாக பண்ணிடுவார். இப்போ மக்கள்கிட்ட வந்து பொதுப்படையான ஒரு கேள்விகள் கேட்கும்பொழுது மாற்றம் வரட்டுமேன்னு கேட்குறவங்கள்ட்ட இதுவரை இருந்த அரசாங்கத்தை விட ஒரு மாற்றம் என்ன செய்ய போறான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா விஜய்? அவருக்கே தெரியாது. திருப்பூர்ல பத்தி பேசணும், திருப்பூர்ல MSME பத்தி பேசுறாரு. MSME நலிஞ்சு போச்சு, திமுக காரணம் பேசுறாரு. அடிப்படை அறிவுக்கு ஒரு மனிதன் பேசுவானா? அங்க இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு பக்கமாக கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? GSTங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால் திருப்பூரை சுற்றி அதை சார்ந்து தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
சிறு தொழில்கள் பூரா நசுங்கி போச்சு. உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காருன்னா போர் கூட ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா தானே சார் போர்ல இப்ப சொல்லுங்க. 2017 ஜிஎஸ்டி கொண்டு இல்ல வரப்பட்டது. இப்போ வந்து இப்போ ரீசெண்டா இப்போ விஜய் பேசினதுக்கு அப்புறம் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டா அங்க நடக்கிற இம்பாக்டுக்கான மெயின் காரணம் வந்து வார். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியல ஆமா, எங்களால அது மத்திய அரசு என்ன பண்ணுச்சு? அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப அவங்களுக்கு என்ன வந்து சப்சிடி கொடுத்தீங்க? அவங்க எப்படி கை தூக்கி விட்டீங்க? 100% டாக்ஸ் போட்டார். இந்த போருக்கே வருவோம். 100% ட்ரம்ப் டாக்ஸ் போட்டார். திருப்பூர் ஈரோடு இருக்கக்கூடிய பின்னாளில் எக்ஸ்போர்ட் பண்ணால் 100% டாக்ஸ். கடனை வாங்கி தயாரித்து வச்சிருக்கிறான், அனுப்ப முடியல, வட்டி ஏறிக்கிட்டு போகுது, மக்கள் கையை பசங்க நிற்கிறான், பல பேருக்கு வேலை இல்லை, முதலாளிகள்லாம் கடன்காரனாக இருக்கான். ஒரு மத்திய அரசு என்ன நிற்கணும்? நாங்கள் இருக்கிறோம் கூட, கை கொடுக்குறோம், உங்கள் சப்சிடி கொடுக்குறோம், உங்கள் டாக்ஸை ரத்து பண்ணுறோம், குறைந்தபட்சம் உங்கள் டாக்ஸை ரத்து பண்ணுறோமா சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? இதை பற்றி விஜய் பேசுவாரா? பேசியிருக்கணுமா இல்லையா? இப்போ நான் உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன். இல்ல கரெக்ட் தான் சார். இப்போ சிஎம் அவர்கள் இதுக்கான என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்ற அதுவும் ஒரு மாநில அரசின் முடிந்த அளவிற்கு அதுக்கான நாடாளுமன்றத்தில் எம்பிகள் பேசுறாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஏங்க இன்னைக்கு பேசியிருக்காரு, நீங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுத்த அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்க ரஷ்யாவிட்ட இருந்தும் ஈரான்ல இருந்து நீங்க என்ன வாங்குற, ஆயில் வாங்குற பீரியட் முடிஞ்சிருச்சு, நீ யாரு எங்களுக்கு டைம் போடுறது? இதை நீங்கள் கேட்கறதுக்கா தைரியம் இருக்கா உங்களுக்கு? எதுக்கெடுத்தாலும் தேசபக்தின்னு கொதிக்கக்கூடிய நீங்கள் வேறொரு நாடு நமக்கு கெடு உதிக்கிறான், உங்களுக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாங்கக்கூடாதுங்கிறான். நீங்கள் நாடாளுமன்றம் கூடுது, நாடாளுமன்றத்தில் கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமா? நீ யாரையா எங்களுக்கு டைம் கொடுக்குறது? நாங்கள் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க நாடு, எங்கள் நாடு நீ கட்டுப்படுத்தி, நான் யார்ட்டோட ஆயில் வாங்குவேன், நான் யார்ட்டோட ஆயில் வாங்கி கீழே கொட்டுவேன், நீ யார் எங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்கறது முடியுமா? கேட்க மாட்டாங்க. இதே வேறு நாடாக இருந்தால் வச்சுங்க, எதிரி நாடாக இருந்தால் உடனே எதிரி நாடே உடனே நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு. அப்போ அமெரிக்கா பேசினா கம்முட்டு இருக்கிறது, மற்ற நாடு பேசினா எகிர்றது. இப்போ திருப்பூருக்கே அப்போ பேசுகிறார், எம்எஸ்எம்இ வந்து நலிஞ்சு போச்சு, சிறு குறு தொழில்கள் அந்த பக்கம் நலிஞ்சு போச்சுங்கிறாங்க. 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ பட்டன் கட்டுறதுக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க, இந்த காலர் வைக்கக்கூடிய அந்த காஜா போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதை ஒருத்தர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பிரித்து கொடுக்குறப்ப என்னன்னா, ஒரு சிறு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் அம்மா பையன் பொண்ணு இருக்கிறாங்க, 4 பேர்னா அது 4 பேர் ஒரு மிஷின் 4 மிஷின் வாங்கி போட்டு அங்கே ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஜாப் ஒர்க் கொடுத்த நிறுவனங்கள்லாம் மொத்தமாக மூடி திருப்பூரை பல பேர் காலி பண்ணி விட்டாங்க. எனக்கே நிறைய பேர் தெரியும். எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் திருப்பூரை போய் சின்ன இந்த மாதிரி யூனிட் போட்டு வச்சுருந்தாங்க, அவங்கெல்லாம் காலி பண்ணி சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி கொடுத்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வராங்க. இப்போ அவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் ஜிஎஸ்டி பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த மாதிரி சிறு தொழில் முழுவதுமாக நஞ்சு போனதுக்கு காரணம் ஜிஎஸ்டி. இனி அங்கே போய் என்ன பேசுகிற? திருப்பூரில் போய் திமுக அரசு தான் காரணங்கிற. முதல்ல அவர் சொல்கிறது பிரகாரம் பார்த்தா முதல்ல விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை அறிமுகப்படுத்ததே கலைஞர் தான். பெண்கள் பாதுகாப்புகிறார், பெண்களுக்கான இன்னைக்கு 33% பேசிட்டு இருக்காங்க இல்லையா, 33%. 1989 முதல் சட்டம், இந்தியாவிலேயே முதல் சட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை வேணுன்றதை முதல் சட்டமாக்கியது கலைஞர். ஃபைன் சார். இப்போ இருக்கிற திமுக கவர்மெண்ட் மேலேயும் நிறைய அதிருப்திகள் இருக்கு. அதை நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா அட்ரஸ் பண்ணுங்கன்ற. மாநில அரசின் பிரச்சனை என்ன, மத்திய அரசின் பிரச்சனை என்ன? அந்த புரிதலே இல்லையே அவனுக்கு. சிறு குறு தொழில் முடங்கி போச்சு, திமுக தான் காரணம்னு சொல்றியே, உன்னை நம்பி எப்படி அரசாங்கத்தை கொடுப்பாங்க? நம்ம சிம்பிளா கேட்குறோம். பல பேர் அதிமேதாவின்னு சொல்றாங்க, வந்து கத்துக்கட்டுமே. அனுபவம் இல்லைனா என்னங்கிறதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். தமிழ்நாடு ரிஸ்க் எடுக்கணுமா? ஒரு ஹைவேஸில் போயிட்டு இருக்கோம், வேகமாக கார் போயிட்டு இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டிரைவர் நீங்க ஏறி உட்காந்து போவீங்களா? மக்களோட மனநிலை எப்படிதான் சார் இருக்கு? மக்களோட மனநிலை இந்த ஃபேண்டசியில் இருக்கிறாங்க. அரசியல் புரிதலே இல்லாத விஜய்க்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அரசியல் புரிதலே இல்லாத ஒரு ஃபேண்டசியில் இருக்கிறாங்க. சரி சார், இப்போ உங்களோட இது பற்றிய வருவோம் சார். ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி இப்போ விஜய் அவர்கள் வின் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு 4-5 தொகுதிகளில் வின் பண்ணாலுமே, விஜயே வின் பண்ணாலுமே, இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அவர் மினிமமாவது கொண்டு வர முடியும்? ஒன்றும் செய்ய மாட்டார். அடுத்த படத்துக்கு தேர்தல் முடிஞ்சப்போ நடிக்க ஜன்னா இங்கிலீஷ்க்கு போயிடுவார், படத்தை நடிக்க போயிடுவார், அப்புறம் டைவர்ஸ் ஆச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவார், திருப்பி 2029 தேர்தல் அப்போ வெளியில் வருவார். இவர் என்னத்த மாற்றத்தை கொண்டு வந்துட போகிறாரு? இப்பயே 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டேங்கிறாரு. தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு எப்படி வெளியே வருவார்? நீங்கள் அவரை பார்க்க முடியுமா?
மக்கள் பிரச்சனையை நோக்கி ஏதாவது பேசியிருக்கிறாரா? மக்கள் வந்து அவர் எங்க ஒரு இடத்துல போய் கூடினாலும் வெளில வரலன்னு வந்து சொல்லப்படுது. வெளில வந்தாலும் அவருக்கான பாதுகாப்புகள் கொடுக்கப்படுது. அது கண்டிப்பா இந்த வாட்டி we need to எல்லா இடத்தையும் எப்பயுமே we need to appreciate சார். நிஜமாவே இந்த கன்னியாகுமரி போலீஸ் ஆகட்டும் சரி, இல்ல எப்பயுமே எல்லா கொடுக்குறாங்க. மாவட்டங்கள்ல இருக்கிற வீர police விக்ரவாண்டில் கொடுக்கலையா? முதல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையா? கரூர்ல கொடுக்கலையா? நாமக்கல்ல கொடுக்கலையா? மதுரையில கொடுக்கலையா? பெரிய பெரிய மாநாடுகள் நடத்தினார்ல, அப்புறம் பாதுகாப்பு கொடுக்காம இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து அந்த ஒரு கிரௌட பார்த்துட்டு அந்த எந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்காம இருந்ததுக்கு அந்த போலீஸ் அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள் அவேர்னஸா இருந்துக்கிட்டாங்க, காக்க வைக்கல. இங்க 7 மணி நேரம் காத்து கிடந்தாங்களா? சரி, இப்போ அதே மாதிரி காரைக்குடியில 7 நிமிஷம் லேட்டா போனதுனால, தாமதமா போனதுனால அவர் பேசாம போயிட்டார். அதனால மக்கள் ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் அட் த சேம் டைம் நான் 7 நிமிஷம் நான் லேட்டா போனேன், அது என் மேலதான் மிஸ்டேக். நான் பேசினா இன்னும் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமா, அதனால நான் பேசாம போறேன் அப்படின்றது வந்து திருப்பி ஒரு கரூர் இன்சிடென்ட் அவர் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கனால பேசாம போறேன்ற மாதிரி இருக்கலாம். இவர் ரன்னிங்லயே தான் போறாரு, மேடை போட்டு பேசல. எந்த இடத்துல வேணாலும் பேசலாம் இல்லையா? சிம்பிள் மேட்டர் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல மேடை போட்டிருக்கீங்க, மக்களை திரட்டி வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல போய் பேச போகிறீங்கன்னு கிடையாது. இவர் திருச்சியிலேருந்து காரைக்குடிக்கு பை ரோடாக போகிறார். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம லேட் ஆகும்னு தெரியும், 3 மணி ஆக போகுதுன்னு தெரியும். 2:45 ஏதாவது இடத்துல பேசுங்க. இவர் பேசினா தான் உலகம் முழுக்க உடனே போயிடுதே, அங்கே மட்டுமா கேட்க போகுது? ஒட்டு மொத்தமாக மீடியாவும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. 2:45 ஆயிடுச்சு, வாங்க போய் அதுக்கு 3000 நான் இங்கேயே பேசிடுறேன். பேச வேண்டியதானே? என் தம்பி பிரபு வேட்பாளர் நிற்கிறாரு, அவர் ஓட்டு போடுங்க. ஏன்னா அங்கே நிற்கிற வேட்பாளர் யார்? உங்களை கடுமையாக இருக்கிற சீமான் நிற்கிறார். நீங்கள் பேசிங்கன்னா சாயங்காலம் வீடியோ போடுவாங்க. அதுக்கு பயம். பேசுறதுக்கு கரெக்டாக அவர் முடிச்சுட்டாருன்னு சொல்றீங்களே, ஏன் அங்கேயும் 2 பேச வேண்டியதானன்றேன். அதான் சார், அந்த 7 நிமிஷம் தாமதமானது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால திருப்பி அசம்பாவிதம் சொல்றேன். நீங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுங்கன்றேன், 2:45க்கு பேசுங்க. மேடை போடல இல்ல, மேடை மேலே தானே பேசுறீங்க, போற பண்ணி பேசிட்டு போங்கன்றேன். பாட்டு பாட தெரியல, சைக்கிள் ஓட தெரியல, வில்லம்பு ஓட தெரியல, 10 நிமிஷம் பேச ஏன் தெரிய மாட்டேங்குது? அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்தோட இப்ப எல்லாருமே அது பண்றது தானே சார். எல்லாரும் பேசிட்டு அப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு தொகுதிக்கு போனாங்கன்னா, காரைக்குடி தொகுதியா, காரைக்குடியில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சுபேர் சார், இங்க நீங்க ஒரு விஷயம் ப்ராக்டிகலி we need to accept and understand. மற்ற வேட்பாளர்கள் இல்ல மற்ற எந்த ஒரு சிஎம்ஏ போனாலும் இந்த அளவுக்கு இவருக்கு கூடுற கூட்டம் கூடலையே. சிஎம் என்ன சினிமா நடிகராங்க? சிஎம் என்ன உச்சபட்ச நடிகராங்க? அது அந்த இன்னும் அந்த வேறுபாடுகள் நடிகரை பார்க்க கூட்டம் கூட தான் செய்யுங்க. கன்சிகா மோத்தவனை கூடலையா? நீங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க கிங்காங் போனா கூட ஒரு பெரிய கூட்டம் கொடுத்தாங்க செய்யும். கிங்காங் மகன் கல்யாணத்தில் பார்த்தீங்க எவ்வளவு கூட்டம்னு? நீங்க என்ன, நீங்க அதை வந்து கூட்டத்தை பார்த்து நீங்க ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்க உதாரணத்துக்கு 2019 டிடிவி தினகரன் தனியாக நிற்கிறார் தமிழ்நாட்டில். நீங்க அந்த வீடியோலாம் யூடியூப்ல இருக்க போய் பாருங்க. டிடிவி தினகரன் போற இடத்துல எல்லாம் வரக்கூடிய கூட்டத்தை மரத்து மேலே நிற்பாங்க, பூவை தூவுவாங்க, அவ்வளவு கூட்டமா இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட கட் பண்ணி அதில் எடுத்து கூட போடுங்க. அப்போ இந்த கூட்டம் கூடுறதெல்லாம் அப்போ அன்றைக்கி வாங்கின சின்ன 2% 3% வாங்கினார். அதுவும் இல்லாமல் இவர் பெரிய உச்சபட்ச நடிகர், அது யங் நடிகர், ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது போகிற இடத்துல அவரை பார்ப்பதுக்கான கூட்டம் வரத்தனாங்க செய்யும். 5 நிமிஷம் நான் பேசுகிறேன், நான் பேசலாமா, என்னை பேச விடுறீங்களா, நான் கேளுங்க நான் பேசுறத அப்படின்னு வந்து 5 நிமிஷத்தை என்ன பேசினார்? அவர் பாட்டு பாடினார் சார். இல்லை சார், இப்போது அந்த 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஒர்க் பண்ணுற அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை அவங்களா பெர்மனெண்ட் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடாக சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ என்ன பண்ண போறீங்க? ரைட், கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்கிடலாம். ரெவன்யூ என்ன பண்ண? கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெவன்யூக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு என்ன ஸ்கீம் வச்சிருக்கீங்க? ஊழல்லையே நிறைய விஷயங்கள், ஊழல் இல்லாத ஒரு மாநிலமா நான் பாருவேன். நீங்க 100% நம்பலான்ற ஒரு கேரண்டி அவர் கொடுக்குறாரு இல்ல சார். ஊழல் ஒழிக்க என்ன பண்ண போறீங்க? ரெவன்யூ கொண்டு வரதுக்கு என்ன? நான் ஊழல் வாங்க மாட்டேன், அப்ப என் கீழே இருக்கிறவங்களும் நான் ஊழல் வாங்க விட மாட்டேன். வாங்க விட மாட்டேன். அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கு இல்லையா, 50 வருஷமா ஸ்ட்ரெச்சர், அதை எப்படி மாத்துவீங்க? இப்போ வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான ஒரு கான்செப்டே இல்ல, ஏன் நம்ம தமிழ்நாட்டுல அத மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு அவர் கேக்குறாரு. அந்த ஒரு கேள்விகள்லாம் சார். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க மிடில் ஈஸ்ட் எடுத்துங்க, வளைகுடா நாடுகள்ல சட்டங்கள் கடுமை. வெட்டினா திருடினா கையை வெட்டிடுவான், பாலியல் பலாத்காரம்னா தலையை வெட்டிடுவான். நீங்க அந்த மாதிரி இங்க கொண்டு வர முடியுமா? அதுக்கு என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த சட்டத்திட்டங்களையும் மாற்றணும். அப்போ நம்ம
இந்தியாங்கிற ஒரு நாட்டில் ஒரு சட்ட அமைப்பின் கீழ் இருக்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்குள்ளே தான் நம்ம செயல்பட முடியும். இப்போ அதுக்குள்ளே என்ன செயல்பட முடியும், அதை எப்படி பண்ண போறீங்கிறது சொல்லணுமா இல்லையா? ஊழல் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னா எப்படி ஒழிப்பீங்க? அதுக்கு தான் எனக்கு அதிகாரம் கொடுங்க, என்ன நம்புங்க, எனக்கு ஒரு அதிகாரம்லாம் opportunity கொடுப்போம், அதெல்லாம் கொடுங்க. ரெண்டாவது விஷயம். என்ன சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 4% இருந்த அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிடிபி. ஓகே, நான் வந்து அதை சார் அப்படி 20% பார்த்தா இல்லை சார், ஸ்டாலின் அவர்கள் கூட இங்க வரும்பொழுது கடன் இல்லாத ஒரு மாநிலமா நான் மாத்துவேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட எக்ஸ்ட்ராவா 4.5 கோடி கடன் வாங்கி 4 வச்சிருக்காரு அப்படின்னு லட்சம் கோடி சொல்றாரு கடனை சார். வாங்கி எதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க? அங்கே சிம்பிளா நம்ம பாஷையிலே சொல்லுவோம். நான் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன் லோன் போட்டு. அந்த வீடு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ போகும்? டி நகரில், நீங்கள் இருக்கிற டி நகரில் நான் வந்து பேங்க் லோன் போட்டு இப்போ உள்ள ரேட்டுக்கு ஒரு கிரௌண்ட் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அதை நான் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். 4 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன? அப்போ உங்களுக்கு வந்து 4 கோடி ரூபா கடன் இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி 4 லட்சம் கோடி கடனை வாங்கி மாநில அரசாங்கம் பல திட்டங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிசல்ட் வந்து என்னென்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துல தெரியும். ஒரு மரத்தை வாங்கி கடன் வாங்கி ஒரு மரத்தை ரெண்டு வச்ச மாதிரி. நீங்கள் அதை மட்டும் பார்க்குறீங்க. க்ரோத் எப்படி இருக்குது? கடன் பார்க்குறீங்கல்ல, க்ரோத் எப்படி இருக்குது? ஃபைன் சார், இன்னும் லெஸ் தேன் அ வீக் வி ஹவ் டுவர்ட்ஸ் த செலெக்ஷன். இப்போ இருக்கும்போது இங்கே ஒவ்வொரு வாட்டியும் இல்லை சார், இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான் நிற்கும். ஈஸியாக வந்து கணிக்க முடிஞ்சுது இவங்க தான் ஜெயிச்சிடுவாங்க பை திஸ் டைம். ஏன்னா எப்போதுமே இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு யூ ஹேவ் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் அப்போசிஷன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து கணிக்க முடிஞ்சுது. பட் இந்த வாட்டி கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சகர்களே வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு. அதெல்லாம் உண்மை இல்லையா? எனக்கெல்லாம் பொறுத்தவரைக்கும் நம்ம தெளிவாக சொல்கிறேன். ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு 35% ஓட்டு வேணும். திமுகவுக்கான கட்சி ஓட்டு, அது நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் மாறாமல் திமுகவுக்கு போடக்கூடிய ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அப்புறம் அதிமுகவுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது திமுக ஓட் பேங்க், அதனுடைய கூட்டணி கட்சி எல்லாம் பார்க்குறப்ப நியர் 40% அவங்களுக்கு இன்னைக்கு சாலிடாக. நாளைக்கு எலெக்ஷன் வச்சா கூட 40%. அது 5 சர்வே நீங்க எப்போதுமே ப்ளஸ் நான் சொல்றேன்னா அது 5% நீங்கள் கட் பண்ணால் கூட 35%ங்கிறது அவங்களுக்கு சாலிடாக இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கான ஓட் பேங்க், திமுகவுக்கான ஓட் பேங்க் வந்து ரெண்டாவது பெருசாக அதிருப்தியில் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இல்லை, குறைகள் இருக்குது, எதிர்ப்பு இல்லை. இப்போ 96ல் ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது, எதிர்ப்பாளை அடிச்சது. அந்த மாதிரிலாம் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேப்பா, ஒரு நாகரிகமாக தான் அரசியல் பண்ணுறாரு, ஒரு நாகரிகமான அரசியல். இவரை விட்டு வெளியில் போகிற கட்சிகள் கூட அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்னா, ஒரு நல்ல டைப்பு தான் இவர், வந்து ஒரு மாதிரி செட்டிலாக நடந்துக்கிறாரு, ரொம்ப மரியாதை நடந்துக்கிறார் எல்லாத்தையும். அவர் மீது ஒரு பெரிய இல்லை. ரெண்டாவது, ஆப்போசிஷன் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. இப்போ அதிமுக எடுத்துட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டு கிடையாது, இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, சிறுபான்மை ஓட்டு கிடையாது, கூட்டணி பலம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு ஆளுமை மிக்க ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. அவர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் அண்ணாமலை ஃபேக்டருங்கிறது அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. செங்கோட்டையின் ஒரு சிக்கலை ஏற்படுத்துறாரு, அங்கே விஜயும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துறாரு. இத்தனை பிளவுகள் இருக்குது எங்கள் திமுகவுக்கு. இந்த பக்கம் வாங்க, டிவிகேக்கு வாங்க. டிவிகேவுக்கு அந்த வேட்பாளர்கள் யாரும் தெரியலங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, டிவிகேக்கு போடக்கூடிய ஆட்கள் என்ன, எப்பயுமே இந்த மாற்றம் வேணும்னு ஒரு 10% ஓட்டு போட்டு இருப்பாங்க. எல்லா தேர்தலையும் நோட்டாக்கு போடுவாங்க, நாம் தமிழருக்கு போடுவாங்க, இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய சுயேட்சைக்கு போடுவாங்க. இந்த ஒரு 10% ஓடுவோம். அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு கண்டிப்பாக போடுவாங்க. அதோடு சேர்த்து திமுக ஓட்டு கொஞ்சம், அதிமுக ஓட்டு கொஞ்சம், பாஜக ஓட்டு கொஞ்சம், எல்லாத்தையும் பிரிப்பார். வாங்கினா அது 35%, அது எட்டாது. அப்போ அதிமுக ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பார், டிவிக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கும், திமுக ஆட்சி அமைக்கும். இதுதான் நடக்கும். இதுதான் வந்து ஃபைனல் வந்து ஒரு இது ரிசல்ட் அன்னைக்கு நம்ம பேசுவோமே. ஃபைன் சார், கண்டிப்பா. ஏன்னா நாமளும் வந்து இந்த வாட்டி வந்து கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அரசியல் தெரியலன்னு அர்த்தம். இல்ல சார், நேஷனல் லெவல் மீடியா வரைக்குமே இது வந்து அரசியல் தெரியலன்னு அர்த்தம். தமிழ்நாட்டை புரிந்து கொள்ளாதவங்க நினைக்கிறேன். நான் 50 வருஷமா நான் கிட்டத்தட்ட வயசு சொல்லக்கூடாது, அதனால நான் கிட்டத்தட்ட 30-45 வருஷமா நான் அரசியல் பார்த்துட்டு இருக்கேன். பல தேர்தலில் பார்த்துருக்கேன், பல தேர்தலில் களத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன், வேட்பாளருக்கு வேலை செஞ்சுருக்கேன். தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆனவர் ஒரு எதிர்த்து நின்ன தேர்தலில் நான் வேலை பார்த்துருக்கேன், கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு கடைசி 2 நாள் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வரைக்கும் ஆமா, ஓட்டு போடுற அன்னைக்கு கூட மனநிலை அன்னைக்கு காலையில் கூட மாறும். ஓகேவா, இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அதெல்லாம் ஒரு 1% 2% தான் சேஞ்சஸ் வரும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உள்ள விஷயம் என்னன்னா, விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பார், அதிமுக ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கும், திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். என்னன்னா, அதிமுக வாங்கின வாக்குகளில் பாதியை பிரிப்பார், திமுக வந்து கொஞ்சம் பிரிப்பார், அந்த வாக்குகள்லாம் அங்கே இருக்கும். எப்பயுமே அந்த மாற்றம் வேணும்னு போடக்கூடிய அந்த 10% வாக்குகள்
சீமானுக்கு போல விடக்கூடிய சில வாக்குகள், அதிமுக வாக்குகள், அதிமுகவிலேயே அதிமுக பிடிக்காதவர் இருப்பாங்க, அந்த வாக்குகள்லாம் இந்த பக்கம் போகும். ஃபைன் சார். ரெண்டாவது, விஜய்க்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் திமுக வாக்குகளை விஜய் ஒருபோதும் வாங்க முடியாது. என்னன்னா, விஜய் திமுக அரசியலை பண்ணல. மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, இதை விஜய் எதிர்த்தாருன்னா அந்த வாக்கை விஜய் வாங்கியிருப்பாரு. ஆனா இவர் வந்து அதிமுக அதிமுக அரசியல் தானே பண்றாரு. அப்ப யாருடைய வாக்கை பிரிப்பாரு இவரு? தேர்தலுக்கு பிரிவு பாருங்க. இதை காட்ட இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. சில அந்த பக்கம் சசிகலா, ராமதாஸ், வேல்முருகன் இவங்கெல்லாம் தனித்தனியா நிற்கிறாங்க. கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் தனித்தனியா. வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த 10 தொகுதியில் 1000 ஓட்டு சொல்லுங்க. பர்பஸா வந்து தாவாக்கா அப்படின்ற இல்ல, அவர் கட்சி தாங்க முதல்ல ஒரிஜினல் கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறதா ஒரிஜினல் கட்சி. உண்மையாவே அவர் வந்து இந்த ஓட்டை பிரிக்கணும் அப்படின்ற நான் என்ன கேட்கிறேன், தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிற எத்தனை வருஷம் வச்சிருக்காரு? அப்புறம் இவங்க தானே அதுக்கு அந்த கட்சியை டிவிக்குன்னு அவர் ஆரம்பிக்க பிறகு கேஸ் போட்டார் இவர். என் பேரை நீங்க எடுத்துட்டீங்க. இப்ப ஒரிஜினல் யாரு? ஒரிஜினல் டிவிக்கே வந்து வேல்முருகன் தான். பகவந்த் கேசரி மாதிரி காப்பி பண்ணியிருக்காரு, ரீமேக் பண்ணியிருக்காரு தாவேக்கால இருந்து. ஜனநாயகம் பாத்துட்டீங்களா? ஜனநாயகம் வந்து நான்லாம் பயிற்சியெல்லாம் பாக்குறது, அது நம்ம கண்டிக்கக்கூடிய விஷயம். அது ஃபைன் சார். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் சார். உண்மையாகவே நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. இன்னும் இந்த ஓட்டு போடுற அன்னைக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி.